கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் பருவநிலை மாற்றம் காரணமாக முந்திரி பூக்கள் கருகியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பண்ருட்டி பகுதியில் காடாம்புலியூர், செம்மேடு உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல ஆயிரம் ஏக்கரில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடும் வெயில் மற்றும் கோடை மழையின் காரணமாக முந்திரி பூக்கள் கருகியுள்ளன. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக முந்திரி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விடியா அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கோடை மழையால் இந்த மாரி முந்திரி எல்லாம் ஒன்றரை பூன்றதும் கருவி போயிடுச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறோம். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த முந்திரி விவசாயிகளுக்கும் பலா விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும். நாகை மாவட்ட மீனவர்கள் 5வது நாளாக மீன்பிடிக்க செல்லாததால் கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டன. வங்காள விரிகுடா கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதால் கோடியக்கரை, அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்களில் உள்ள சுமார் 3500 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வைகுந்தம், மகுடஞ்சாவடி, கத்தேரி, புள்ளக்கவுண்டம்பட்டி, புதுப்பாளையம், காவேரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். சங்ககிரி பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 108 மில்லி லிட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கருவலூர், சேயூர், மடத்துப்பாளையம், வேலாயுதம்பாளையம், காசிகவுண்டன்புதூர், ஆட்டையம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 2 மணி நேரமாக கொட்டிய கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பலத்த மழையால் ஆத்துமேடு, குடகனாறு பாலம், பேருந்து நிலையம், வடமதுரை சாலைகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் பெய்த சாரல் மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், தேவாலா, முதுமலை நாடுகாணி உள்ளிட்ட பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பெய்த பலத்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழை காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் செல்லும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஆறு போல ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேவாலய உண்டியலை திருடிய மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணம் கல்லாற்று மேம்பாலத்தின் கீழே தேவாலய உண்டியல் உள்ளதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான தகவலின் பேரில் சென்ற போலீசார் விசாரணை செய்ததில் பணத்தை எடுத்துக்கொண்டு வெறும் உண்டியலை கல்லாற்று மேம்பாலத்தில் வீசி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் உண்டியலை வீசிய மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மகளிர் சுய உதவி குழு நடத்தி பணம் தருவதாக ஏமாற்றியவர்களை கைது செய்ய கோரி புகார்கள் குவிந்தன. வீரம்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ பாலாஜி ஃபைனான்ஸ் என்ற பெயரில் கடன் உதவி தருவதாக கூறி துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. துண்டு பிரசுரத்தில் இருந்த எண்ணில் தொடர்பு கொண்டவர்களிடம் 1,20,000 ரூபாய் கடன் தருவோம் என்றும் அதற்கு 1,650 ரூபாய் முன்பணம் கட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதனை நம்பி பணத்தை செலுத்தியவர்கள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது தகாத வார்த்தைகளால் பேசி அழைப்பை துண்டித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கிராம மக்கள் வந்தவாசி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மொத்தம் 13 பேர், ஒரு ஆளுக்கு 1,650 ரூபா, மொத்தம் 21,450 ரூபா கட்டிட்டு உடனே பேங்க் அண்ணே போன் பண்ணாக்கா உங்களுக்கு 5 நிமிஷத்துல ஓடிபி நம்பர் வரும்னு சொன்னாங்க. போன் போட்டாக்கா சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் போன் போட்டாங்க, அசிங்கமா திட்டுறாங்க. பொம்பளைங்க போன் போட்டாங்க, அசிங்கமா திட்டுறாங்க. மறுபடியும் நாங்க ஆம்பளைங்க போன் போட்டாங்க, நீங்க ஆம்பளைங்களாம் பேசக்கூடாது, நாங்க பொம்பளைங்க தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுறாங்க. மறுபடியும் கேட்டாக்கா நாங்க காசு வாங்கல, நீங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவங்க எங்களை ஏமாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டுறாங்க, ஃபோன் போட்டால் அசிங்கமாக பேசுகிறாங்க.
நாங்கள் லேடிஸ்னால எங்களை ஏமாத்திட்டாங்க. எங்களால் இந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்னு நாங்கள் வந்தவாசி காவல் நிலையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சின்னூர் கிராமத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 4 பேரை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சின்னூர் மலை கிராமத்தில் உள்ள கல்லணையில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அப்போது ஆற்றை கடக்க முயன்ற 4 பேர் வெள்ளத்தின் நடுவே சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி 4 பேரையும் பத்திரமாக மீட்டனர். மழைக்காலங்களில் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் மாவட்ட நிர்வாகம் பாலம் அமைத்து தர வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வராக நதி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் செரையாம்பாளையம் சிஎம்பி காலனியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வெள்ளாளப்பட்டி பஞ்சாயத்தில் முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததாகவும் அனைத்து பொருட்களும் மழைநீரில் நனைந்து சேதமடைந்ததாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வசதி அமைத்து தரவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கொட்டக்குடி ஆறு மற்றும் அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கொட்டக்குடி, குரங்கணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் போடி அருகே உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையிலும் கொட்டக்குடி ஆற்றிலும் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் கொட்டக்குடி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்திருக்கின்றனர். திண்டுக்கல்லில் பெய்த கனமழையால் மலைக்கோட்டையில் மழைநீர் அருவி போல கொட்டியது. திண்டுக்கல் நகர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையால் மலைக்கோட்டையில் மழைநீர் அருவி போல ஆர்ப்பரித்து கொட்டியது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பெய்த கனமழை காரணமாக விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் கழிவுநீர் கால்வாய் சரிவர தூர்வாரப்படாததால் மழைநீர் கழிவுநீருடன் கலந்து விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இதனால் பயணிகள் நடந்து செல்ல கடும் அவதியடைந்தனர். இதேபோன்று விருத்தாச்சலம் கடை வீதிகளிலும் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து ஆங்காங்கே தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் கழிவுநீர் கால்வாய்களை சரிவர தூர்வாரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாருங்க, 1 மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கு. பாருங்க, சாக்கடை மாதிரி முட்டி அளவு தண்ணி நிற்கிது. சாக்கடை வாக்கியா தூர் வரல, பராமரிக்கல. எல்லாம் முட்டி அளவில் நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. நான் கூட அந்த மழையில் நினச்சி தான் 1 மணி நேரம் கூட என்ன நிற்க கூட இல்லை. பாருங்க, சாக்கடை நிற்கிது, முட்டி அளவு நிற்கிது. இது தண்ணி வெளியே போகலையா? தண்ணி வெளியில் போகவே இல்லைங்க. போகிற தண்ணி வெளியில் போயிற தண்ணிலாம் பஸ்ஸாண்டு வந்துட்டு இருக்குங்க. வாய்க்கா தூர் வரவே இல்லை. வாய்க்காலில் போகிற தண்ணி கூட உள்ளதான் பஸ்ஸாண்டு உள்ளதான் வந்துட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த மழை காரணமாக சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவிலுக்கு செல்லும் சாலையில் ராட்சத மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதனால் வாகனங்கள் சாலையை கடக்க முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றியதால் போக்குவரத்து சீரானது. நீலகிரி மாவட்டத்தில் குளிர்காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நீலகிரி மற்றும் கூடலூர், பந்தலூர் மற்றும் முதுமலை வனப்பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. இந்த மழையின் காரணமாக கடும் குளிர் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழையால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் சிரமமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பொறை வாய்க்காலில் கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவரை அகற்ற வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சீர்காழி அருகே சாலை விரிவாக்க பணிக்காக சாலை ஓரத்தில் உள்ள பொறை வாய்க்காலின் நடுவே பள்ளம் தோண்டப்பட்டு உரிய அனுமதியின்றி தடுப்பு சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த தடுப்பு சுவர் பொறை வாய்க்காலின் அகலத்தை குறைத்து கட்டப்படுவதால் பாசனத்திற்கு தண்ணீர் வருவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இந்த தடுப்பு சுவரை இடித்து அகற்ற வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் சூறை காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதி சீற்றத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் கடல் சீற்றத்தால் முகுந்தராயர் சத்திரத்தில் கட்டப்பட்ட மீன்பிடி இறங்கு தளத்தில் ராட்சத அலைகள் எழும்புவதால் முகுந்தராயர் சத்திரம் மீன்பிடி இறங்கு தளத்திற்குள் சுற்றுலா பயணிகள் செல்லாமல் இருக்க மரைன் போலீசார் இரும்பு தடுப்பு வைத்து அடைத்துள்ளனர். இருப்பினும் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் போலீசார் வைத்துள்ள தடுப்புகளை தாண்டி செல்கின்றனர். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களின் விவசாயத்திற்கு தேவையான நீர் தேவையையும் குடிநீர் தேவையையும் அமராவதி ஆறு பூர்த்தி செய்து வருகிறது. இந்த நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீர்வரத்து குறையும் அபாயம் உள்ளதால் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென மடத்துக்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அடுத்த மரவப்பட்டி புதூர் புனித சலைத் மாதா ஆலயத்தின் 139ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு முழங்கால் பவனி சிறப்பாக நடைபெற்றது. தாடிக்கொம்பு அருகே உள்ள மரவப்பட்டி புதூரில் அமைந்துள்ள பழமையான புனித சலைத் மாதா திருத்தலத்தில் 139ஆம் ஆண்டு திருவிழா நவநாள் நிகழ்ச்சியுடன் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளில் நடைபெற்ற முழங்கால் பவனியில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி முழங்காலில் சுற்றி வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் சிலர் சப்பரத்தை சுற்றி அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாநகர் பகுதியில் பெய்த கனமழையால் சாலையில் தேங்கிய கழிவு நீரை பொதுமக்களே அகற்றும் அவலநிலை ஏற்பட்டது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் சித்தோடு, நசியனூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பெய்த கனமழையால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் சென்றது. இந்த நிலையில் விடிய அதிமுக அரசு கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர் வாராததால் கழிவுநீருடன் வெளியேறிய குப்பைகள் சாலையில் தேங்கின. இதை பொதுமக்கள் மற்றும் கடை ஊழியர்கள் தாங்களாகவே அகற்றிய நிலையில் காவேரி சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் அருகே முன்னெச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் மாநகராட்சி நரகாட்சியாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதியில் பெய்த கனமழையால் குளங்கள் நிரம்பி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் குளங்கள் நிரம்பி நீரோடைகள் வழியாக அதிக அளவில் வெள்ள நீர் வெளியேறியது. இதனால் நம்பியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள நீரோடையில் வெளியேறிய வெள்ள நீர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலைகளை சூழ்ந்தது. அதேபோல் நம்பியூர் பெரியார் நகர் பகுதியிலும் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மீன்காரன் பாளையம், கொட்டக்காட்டு பாளையம் பகுதிகளில் உள்ள தரைப்பாலத்தில் வெள்ள நீர் சென்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது.